இல்ல குழந்தையே, உன் அப்பன் இன்று உனக்காக ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்து நீண்ட நேரமாக காத்து கொண்டு இருக்கிறேன். என் தங்கமே, நீ இந்த அப்பன் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையில்தான் உனக்கு அந்த செய்தியினை தெரிவிக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ அதனை இன்றே கேட்காவிட்டாலும் உன்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று நான் சொல்வதற்காக ஒரு காரணம் இருக்கின்றது. நீ அதனை கேட்டு பெறும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் என்னவென்று உனக்கு தெரியும். நான் சொல்வதை நீ கேட்காமல் சென்று விட்டால் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியாமல் சென்று விடுவாய் என்பதற்காகத்தான் உன் அப்பன் உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்திற்காக இன்னொருவருடைய சம்பந்தத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றாய். அவரிடம் உனக்கு சம்பந்தம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு மீண்டும் கிடைத்துவிடும் என்ற நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தை, நீ அந்த சம்பந்தத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருந்த நேரத்தில் உன் அப்பன் உனக்கு அதனை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கிறேன். இந்த சந்தோஷ செய்தியினை உனக்கு தெரிவிக்கத்தான் வந்திருக்கிறேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் அப்பன் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை பெற்று தருவதை என்னுடைய கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது. என் குழந்தையே, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ என்னிடம் தானே வந்து அழுது புலம்புகின்றாய். எனக்கு இந்த விஷயம் நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். இது என் வாழ்க்கையில் மிக அவசியமானது. எனக்கு எப்படியாவது பெற்று தந்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் வந்து கேட்டாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது. என் குழந்தை, நீ எப்பொழுதுமே உன்னுடைய வயதில் தகுந்த சந்தோஷத்தினை பெறாவிட்டாலும் உன்னுடைய வயதிற்கு மீறிய அனுபவங்களை நிறைய பெற்று விட்டாய். இந்த வாழ்க்கை உனக்கு அதனை கற்றுக் கொடுத்து விட்டது. ஏனென்றால் நீ அனுபவித்த கஷ்டங்களும் அத்தனை பெரிது என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு உணர்த்த வருகின்றேன். அதற்கெல்லாம் நல்ல தீர்வினை நீ உன் வாழ்க்கையில் பெறப்போகின்றாய். அதற்கான கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது. சில மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு வரமாக வந்திருக்கிறார்கள். சில மனிதர்கள் உனக்கு பல பாடங்களை உன் வாழ்க்கையில் கற்று தந்திருக்கின்றார்கள். வாழ்க்கை எல்லாம் மனிதர்களுக்கும் ஒன்று போலதான் நடந்து கொள்வதில்லை. அதனால் ஒவ்வொருவரிடமும் பெறக்கூடிய அனுபவங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நல்லதாயினும் தீயதாயினும் உன்னுடைய எதிர்காலத்திற்கு அது மிக பெரிய அவசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உலகிலேயே விலை மதிப்பில்லாதது உன்னோடு நீ எத்தனை பேரை, எத்தனை நல்ல உண்மையான அன்பினை சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் என்பதுதான். அது மட்டும் கிடைத்துதான் இங்கு அறியாத விஷயமாக இருக்கிறது. உறவுகளின் போலியாக நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் இருந்து கொண்டு இருக்கிறது. என் தங்கமே, இத்தனை சூழ்நிலையில் மத்தியில் நீ ஏதாவது உயிரான அன்பினை அன்போடு சம்பாதித்து வைக்கிறாய். ஆனால் நிச்சயமாக அதுதான் உன்னிடம் இருக்கின்ற நிலை மத்தியில் மிக பெரிய செல்வம் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னை பார்ப்பவர்கள் ஏதோ சொல்கிறார்கள், உன்னை விமர்சிக்கிறார்கள். நீ என்று சொல்லிவிட்ட பிறகு உன்னை பேசி சிரிக்கின்றார்கள். உன்னை பற்றியே எப்பொழுதும் பேசுகின்றார்கள். அவர்கள் என்னை பற்றி பேசாவிட்டாலும் கூட எனக்கு அவர்களை பார்த்தால் அவர்கள் என்னை பற்றி தான் பேசுகின்றார்களோ என்ற எண்ணம் தோன்றுகின்றது. அப்பா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். அதிகமாக உன்னுடைய கவனக்குறைவு அவர்களிடம் பேசுகின்றாய். என் தங்கமே, யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், யார் எத்தனை வேண்டுமானாலும் உன்னை பற்றி வசைபாடட்டும். ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன் அப்பன் எனக்கு தெரியும். அதனால் நீ கலங்கவே வேண்டாம்.
உனக்கானது எல்லாம் தருவது நானா இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை பற்றி நீ ஏன் கவலை கொள்கின்றாய்? என் தங்கமே, உனக்கு பிடித்த மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களிடம் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு பேச வேண்டுமானாலும் சொல்லட்டும். யார் எத்தனை வேண்டுமானாலும் உன்னை பற்றி வசைபாடட்டும். ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். உனக்கு எல்லாம் தருவதற்கு நான் இருக்கும் பொழுது அவரை பற்றி நீ ஏன் கவலை கொள்கின்றாய்? என் தங்கமே, பிடித்த மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு இரு. உன்னுடைய அன்பினை பகிர்ந்து கொள். உன்னுடைய நேரத்தினை அதிகமாக அவர்களோடு செலவிடு. அதே சமயத்தில் உனக்கு பிடிக்காத மனிதர்கள் இருப்பவர்களை அவர்களிடம் நீ சிந்தித்து பேச வேண்டும். இவர்களுடன் என்ன பேச வேண்டும் என்று சித்து பேச வேண்டும். எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்ற ரகசியங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற மனிதர்களிடம் இருந்து என்ன நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய கவனக்குறைவு அவர்களிடம் பேசுகின்ற வார்த்தையில் இருக்குமானால் அதை அவர்கள் எல்லோரிடத்திலும் சொல்லி உன்னை பற்றி தேவையில்லாமல் விமர்சனங்களை உருவாக்கி விடுவார்கள் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாகத்தான் தர முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன். நல்ல நாளாக இன்று உனக்கு இருக்குமே ஆனால் இது உனக்கு சந்தோஷத்தை தரும். அது இந்த நல்ல நாளில் உனக்கு கெட்ட நாளாக மாறுமே ஆனால் நிச்சயமாக அதிலிருந்து நீ நல்லதொரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளுவாய். மோசமான நாளாக இருக்குமானால் என் தங்கமே, நிச்சயமாக இந்த நாள் உனக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுத்தரும். என் குழந்தை, அதனால் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு அனுபவத்தை, ஏதாவது ஒரு பாடத்தை நீ பெற்று கொள்கின்றாய். ஆனால் இந்த நாளும் உனக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கும் என்பதை நினைத்து நீ சந்தோஷப்பட்டுக்கொள். பிறரை எப்பொழுதும் குறை கூற வேண்டாம். எப்பொழுதும் பழகியவர்கள் அவர்களிடம் நிறைய இருந்தாலும் அவர்கள் கண்களுக்கு ஒருபோதும் அது தெரிய போவது இல்லை. ஆனால் என் தங்கமே, அதற்கு காரணம் உன்னிடத்தில் குறை இருக்கின்றது, உன்னிடத்தில் தவறு இருக்கின்றது என்பது அல்லவா? என் தங்கமே, உன்னை யார் எப்பொழுதும் குறை கூறுகின்றார்கள் அவர்கள் எண்ணங்களில்தான் குறை இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் எப்பொழுதும் உனக்காக, உன்னுடைய காரியங்களுக்காக உனக்கு என்ன வேண்டுமோ, மற்றவர்களிடம் இருந்து உன்னை எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றேன். இதனால் நீ உன் வாழ்க்கையில் வருகின்ற சில தருணங்களை நீ சிரித்து கொண்டே கடந்துவிடு. நல்லது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விவாதங்களை நீ ஆரம்பிக்கும் பொழுது விளக்கங்களை கொடுக்க வேண்டி வரும். விவாதங்களும் வேண்டாம், நீ விளக்கங்களை கொடுக்கவும் வேண்டாம். என் குழந்தை, நீ எப்பொழுதும் உன் எச்சரிக்கையாகவே இருந்துவிடு. இந்த காலம் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பங்களுக்கும் பின்னாலும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. மகிழ்ச்சியினை உனக்கு இப்பொழுது தருவதற்குத்தான் காத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, இந்த மகிழ்ச்சியினை நீ பெறப்போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும். உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அது சந்தோஷப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே. நீ நினைத்தது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது இந்த அப்பனுடைய சத்திய வாக்கு என்பதை மறந்து விடாதே. நீ என்னிடம் இன்று அழுது மன்றாடி கேட்ட விஷயம் நிச்சயம் உன் கையில் வந்து கிடைத்துவிடும் என்பதை என் குழந்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உடனே இன்று கிடைக்கவில்லை என்பதற்காக அப்பன் உனக்கு தரவில்லை என்றும் எண்ணிவிடக்கூடாது. உன்னுடைய பொறுமை அதிகம் மிக பெரிய அவசியமாக இருக்கின்றது. அதை பெற்று தரும் என்பதை என் குழந்தை நீ ஒரு காலமும் மறந்து விடாதே. இந்த உலகத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேசும் எப்பொழுதுமே உனக்கு ஒரு துணை இருக்க வேண்டியது மிக அவசியமான விஷயமாகும். ஏனென்றால் துணை என்ற ஒன்று இல்லாத பொழுதுதான் அதனுடைய அருமை என்னவென்று தெரியும். என் தங்கமே, தனிமையினுடைய கொடுமை என்னவென்பது அப்பொழுதுதான் தெரியும். அதுவும் நீ விரும்புகின்ற துணையாக இருக்குமானால் உன் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷத்தை இருக்கக்கூடும். அதனால் உன் அப்பன் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு பெற்று தருகின்ற அந்த சம்பந்தத்தை தான் உனக்கு ஏற்று தருகிறேன்.
என் செல்ல குழந்தையே, இனி எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் நீ வளர வளர சந்தோஷம் உன்னோடு வளர்ந்து கொண்டு இருக்கப் போகின்றது. என் குழந்தையின் எண்ணத்தை எந்த தவறும் இல்லாத பொழுது என் குழந்தை நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, என்னதான் மற்றவர்களிடம் நீ நல்லது சொன்னாலும் செய்தாலும் அடுத்த நிமிடம் கூட அந்த நன்றியை மறக்கக்கூடிய உலகம் இது. அதனால் என் குழந்தை, மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன் மீது ஏற்றி கொள்ளாமல் நீயாக இருந்துவிடு. இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்துவிடு. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.